இப்பொழுதும் கூட நாம் ஒருவரும் கண்களை மூடி கர்த்தருக்கு நேராக, நம்மளுடைய பரிசுத்த தேவனுக்கு நேராக ஒரு விசையாய் ஒரு மனதாய் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்ம படிச்சோம் அநேக காரியங்கள். நம்ம அநேக நேரங்கள்ல நமக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியாத நேரத்திலையும் கூட எப்படி ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும்னு ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். இந்த நேரத்திலும் நம்ம ஒவ்வொருவரோடும் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதை நம்ம உணர்வோம். நாட்கள் பொல்லாதவைகளாத்தான் இருக்குது. ஆனா ஒவ்வொரு மரண பள்ளத்தாக்கிலும் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன்னோடே கூட இருப்பேன்னு. அந்த வசனத்தை நம்ம இந்த நேரத்துல நினைவு கூர்வோம். நம்ம குடும்பத்துல ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்து இம்மட்டும் வழி நடத்தினதுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவரை துதிப்போம். நம்ம ஒவ்வொருவரும் உருவாக்கப்பட்டதே கர்த்தரை சாதிக்கிறதுக்கும் கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துறதுக்கும் தான் நம்ம உருவாக்கப்பட்டதே. ஆனா பல வேளைகளை நம்ம அதை மறந்து நம்மளுடைய உலக பிரகாரமான காரியங்கள்ல நம்மளுடைய காரியங்களை எடுத்து செல்லும் போது பல இன்னல்களும் பல துன்பங்களும் நம்ம வாழ்க்கையில நாமளே கட்டவிழ்த்து விடுகிறோம். அதெல்லாம் ஒரு விஷயம். நம்ம உலக பிரகாரமான காரியங்கள், உலக சோர்வுகள் எல்லாவற்றையும் ஒரு விசை விலக்கி வச்சுட்டு ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரை நோக்கி ஒரு மனதாய் ஒரு சபையாராய் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரை துதிப்போம். இந்த நேரத்துல நம்ம இருதயத்துல வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம கர்த்தரை துதிக்கிறது மாத்திரமே நம்ம இந்த இடத்துல நினைவு கூறுவோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு மகிமை ஆண்டவரே, கனத்தையும் ஆண்டவரே உமக்கு செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. சபையில ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, ஆண்டவரே இந்த ஓய்வு நாளிலும் கூட தகப்பனே, பரிசுத்த நாள்ல பெந்தைக்கோஸ் நாள்ல ஆண்டவரே உம்மை துதிப்பதற்கும் உம்மை ஆராதிப்பதற்கும் ஆண்டவரே குடும்பமாய் உம்மை நோக்கி உமது சமூகத்துல வருவதற்கு எங்களுக்கு ஒரு கிருபையை தந்தீங்களே. நன்றி ராஜா. ஆண்டவரே நாங்க இருக்கிற உலகம் ஆண்டவரே பாவம் நிறைஞ்ச உலகம் ராஜா. ஆண்டவரே அநேக துன்பங்கள் நிறைஞ்ச உலகம் ராஜா. ஆண்டவரே எல்லாவற்றிலிருந்து ஆண்டவரே இம்மட்டும் எங்களை வழி நடத்தி வந்த தேவன் நீங்க தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமம் ஆண்டவரே எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாம ராஜா. ஆண்டவரே உம்முடைய நாமம் சகல வியாதிகளையும் விடுதலையாக்குகிற நாம ராஜா. ஆண்டவரே சகல விதமான நோய்களிலிருந்து விடுதலை தருகிற நாம ராஜா. ஆண்டவரே சகல விதமான பாவங்களிலிருந்து விடுதலை தருகிற நாம ராஜா. அந்த நாமத்தை இந்த நேரத்துல துதிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரமாப்பா. ஆதியும் அந்தமும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. அன்றே இந்த நேரத்துல ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரிய மகா வல்லமையுள்ள தேவன்கிறத நாங்க நினைவு கூறுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே வானத்தையும் பூமியும் ஆண்டவரே ஒரே வார்த்தையினால் உருவாக்குன தேவன் ராஜா. ஆண்டவரே இன்னும் இந்த உலகத்துல நாங்க காணப்படாத இடங்கள் உண்டு தகப்பனே. மனிதர்கள் கால் வைக்காத இடங்கள் உண்டு. ஆனா இது எல்லாத்தையும் ஆண்டவரே ஒரு நொடி பொழுதுல ஆண்டவரே ஒரு வார்த்தையில உண்டாக்குன தேவன் நீங்க ராஜா. ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால இந்த உலகத்தை தாங்கி வருகிற தேவன் நீங்க ராஜா. ஆண்டவரே உம்முடைய கிருபை காலைதோறும் புதிதாயிருக்குன்னு வேதத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க தகப்பனே. ஆண்டவரே அப்படி எங்க வாழ்க்கையில உம்முடைய கிருபை தினம் தினம் புதிதாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே நாங்க செய்கிற நற்கிரியினாலேயோ ஆண்டவரே நாங்க ஏதோ வேதத்தை படிக்கிறதுனாலயோ ஆண்டவரே நாங்க நிலைத்திருக்கல ராஜா. அன்றே நாங்க நிக்கிறது நிர்மூலம் ஆகாது இருக்கிறது உங்களுடைய சித்த கிருபை ராஜா. அதை நாங்க நினைவு கூறுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி மட்டும் நீர் எங்களோடு இருந்து எங்கள் வாழ்க்கையில நீங்க நடத்தி வரீங்களே ராஜா. அதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே தாவீது ஆண்டவரே அநேக நேரங்கள் அநேக துன்பங்கள்ல இருந்தாலும் ஆண்டவரே அவன் உம்மை நோக்கி துதிக்க மாத்திரம்தான் ஆண்டவரே செய்தான். ஆண்டவரே உண்மை ஆராதிக்க மாத்திரம் தான் செய்தார் ராஜா. ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க மாற்றி போட்டீங்க ராஜா. எரிகோ பட்டணம் ஆண்டவரே அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய மதிலாய் எழும்பி நின்னது. நம்ம வாழ்க்கையிலும் கூட அநேக பிரச்சனைகள் எரிகோ பட்டணம் போல எழும்பி நிற்கலாம். என்ன செய்வோம் நம்ம யோசிச்சு கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு நம்ம ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. அவருடைய துதியை நம்ம நாவல வச்சா மாத்திரம் போதும். மாத்திரம்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. அதை நம்ம இந்த நேரத்துல உண்மையான இருதயத்தோடும் முழு மனதோடு நம்ம அதை செய்வோமா? அவருடைய கோட்டையும் நம்மளுடைய அரணான பட்டணமா இருக்கிறாரு. அவரே நமக்கு கேடகமா இருக்கிறாரு. கர்த்தர் நம்ம கூட இருந்தா எதுக்கும் நம்ம பயப்பட தேவை. ஒரு காரியம் வந்திருந்தாலும் ஒரு மரண சூழ்நிலை வந்திருந்தாலும் அதுல இருந்து நம்மளை மீட்டு கொள்ளுவார். சாத்ராக் மேஷாக் ஆபேல் அந்த தீ இதுல போட்டாலும் கூட அவங்க மேல ஒரு நெருப்பு வாட கூட இல்லாதபடிக்கு கர்த்தர் அவங்களோட இருந்து
பாதுகாத்து கொண்டார். அது போலதான் கர்த்தர் சிங்கக்கபில இருக்கும் போதும் அவர் கூட இருந்தா எவ்வளவு பெரிய தீமை இருந்தாலும் அது ஒரு குழந்தைய போல, ஒரு நாய்க்குட்டி போல மாறிடும். அப்படி கர்த்தர் சூழ்நிலைகளை மாத்துகிற தேவன் நம்ம கூட இருக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா நம்ம அதை உணர்ந்து அவரை துதிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? இந்த நேரத்துல ஒரு விசையாய் நம்ம ஒரு மனதோடு கர்த்தரை நோக்கி பாடுவோம். அவரே நம்மளுடைய அரணான கோட்டை. அதை நினைச்சு நம்ம பாடுவோம் இந்த பாடல்ல. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு அடைக்கலமும் பலனுமா இருக்கிறேன்னு. நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனா சூழ்நிலைகள் எப்படி எல்லாருமோ இருக்கலாம். நம்ம ஒருவேளை இன்னைக்கும் நம்ம செய்யற நன்மைகள் நமக்கு பலத்தை கொடுக்கும், நம்மளை காத்துக்கொள்ளும்னு நினைப்பாங்க. உலக பிரகாரத்தமான மக்கள் நம்ம செய்யற புண்ணியம் நம்மளை காக்கும், நம்ம பிள்ளைங்களை காக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் வெறும், அது செய்யறது நன்மைதான். ஆனா அது நம்மளையோ நம்ம சந்ததிகளையோ முழுமையா பாதுகாக்காது. கர்த்தருடைய நாமம் மாத்திரம்தான் நம்மளை பாதுகாக்கும். அதை நம்ம உணரணும். அதை உணர்ந்து நாமும் அறிக்கை செய்யணும், நம்ம பிள்ளைங்களுக்கும் அறிக்கை செய்ய சொல்லி கொடுக்கணும். அதை உணர்ந்து நம்ம பாடுவோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம், யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே பலனும் அரணும் கோட்டையும் கேடகமும் ஆனவர் தகப்பனே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, உம்மை அன்றி ஆண்டவரே எங்களுக்கு இந்த உலகத்துல வேற யார் ராஜா எங்களுக்கு துணை நிற்க முடியும்? ஒருவேளை ஒரு சில நாட்கள் எங்களுடைய நண்பர்கள் ஒரு சில நேரங்கள்ல நிக்கலாம். ஆனா எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா வேலைகள்லையும் ஆண்டவரே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கூட எப்பொழுது இருக்கிற ஒரே ஒரு நபர் நீர் மாத்திரம்தான் ராஜா. அதை நாங்க ஒவ்வொருவரும் உணரணும் சாமி. ஒருவேளை எங்க உறவினர்கள் ஒரு சில நேரங்கள்ல வரலாம், ஆனா எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையிலும் வருவதில் இல்லை ராஜா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஆண்டவரே உம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவரே எங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தம் ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில நீங்க பலி கொடுத்தீங்க ராஜா. அதை விட பெரிய அன்பு அந்த உலகத்துல எங்கேயுமே நாங்க காண முடியாது தகப்பனே. ஆண்டவரே, நீர் உம்முடைய அன்பை நீங்க ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலமா வெளிப்படுத்தினது மாத்திரம் இல்லாம ஆண்டவரே உம்முடைய அன்பின் நிமித்தம் எங்களை பாதுகாத்து எங்களை போஷித்து எங்களை வழி நடத்தி வர்றீங்க ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய அன்பு ஆண்டவரே நாங்க எங்களிடத்துல மாத்திரம் நிறுத்தி விடாம ஆண்டவரே உம்முடைய அன்பை நாங்க மாத்திரம் ருசி பார்த்தது போல ருசி பார்த்து விடாதபடிக்கு ஆண்டவரே இந்த உலகத்துக்கு ஆண்டவரே உம்முடைய அன்பை அறியாத ஜனங்களுக்கு நாங்க எடுத்து செல்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்க துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் தகப்பனே. ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டவரே உம்முடைய வாக்கு ஆண்டவரே ஒருபோதும் மாறாது என்று சொன்னீங்களே தகப்பனே. அதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வாக்கு ஆண்டவரே ஜீவனுள்ள வாக்காய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா, இந்த மீதியான ஆண்டவரே வேலையிலும் தகப்பனே, ஆராதனை வேலையிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு அசைவாடுங்க தகப்பனே. ஆண்டவரே நாங்க ஒவ்வொருவரும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஆண்டவரே ஒரு பெரிய எண்ணங்களோடு வந்திருப்போம் ராஜா. தேவைகளோடு பாரங்களோடு பிரச்சனைகளோடு வந்திருப்போம் ராஜா.
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்கள் ஒவ்வொருவரோடும் நீங்க இடைப்படுங்க தகப்பனே. எங்க ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுங்க ராஜா. எங்க ஒவ்வொருவரோடும் பேசுங்க தகப்பனே. நீரே பொறுப்பெடுத்தும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்க ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென்.